الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வினுடைய பெயர்பார்த்த சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி, அதிலும் நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிராத சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் எடுத்துச் சொல்வதனுடைய நோக்கம், நம்முடைய தீனுடைய முன்னுதாரணங்கள் சஹாபாக்கள். அவர்கள்தான் இந்த தீனுக்கு அடித்தளமாக இருந்தவர்கள். தன் கடைசி நபியினுடைய தோழமைக்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு படைத்த ரப்பல் ஆலமீன் நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக குர்ஆனில் ஒரு இடம் இரண்டு அல்ல 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் நான் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது நாம் சுப்வாஸ்ராவி என் தோழர்களை எதுவும் எதை கொண்டு திட்டி விடார்கள். ஏன் தெரியுமா? அவர்களது அந்தஸ்தை உங்களால் எதை கொண்டும் அடைய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் என்ன காலகட்டம்? கலிமா சொன்னா அடிப்பான், கலிமா சொன்னா உதவிடுவார், கலிமா சொன்னா உயிர் போகும், கலிமா சொன்னா ஊர்ல வர முடியாது, கலிமா சொன்னா முசுர் போய்விடும் என்ற நிலைமையில் இருந்த போது தன் நெஞ்சை உயர்த்தி நான் அல்லாஹ்வுக்கு அடிமையா, ரசூலை நான் ரசூலாக நம்புகிறேன் என்று சொல்லி தியாகம் செய்த அந்த மக்கள், அவர்கள் கொடுத்த தியாகம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி வராதுன்னு சொன்னாங்க. நீங்கள் பூமியையே தங்கமாக மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சாங்க. என் சஹாபாக்கள் இந்த 2 கையளவு கொடுத்துருப்பாங்கல்ல, இல்ல அதுல பாதி அளவு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அந்தஸ்தை உங்களால் அடையவே முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் ரசூல் சஹாபாக்களை வைத்திருக்கிறார். இந்த சஹாபாக்கள் யாரெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவர்கள் என்பதாகவும், யாரெல்லாம் திட்டி இருக்கிறார்களோ ஏசி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வழிகண்டு போனதற்கு தான் வரலாறுகளில் மிகப்பெரிய இடம் இருக்கிறது. யாரெல்லாம் வழிகண்ட கூட்டங்களாக இஸ்லாமிய வரலாற்றில் இடங்காணப்படுகிறார்களோ அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்களை போய் சொல்லிருப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி, சஹாபாக்கள் இப்படி, சஹாபாக்கள் அப்படி இருக்காங்க, இப்படி பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் நம்மளோட ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க அப்படியெல்லாம் ரொம்ப லேசான கருதியவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்டவர்களாக முஅ்தஸிலாக்களாகவும் ஜுஹைமியாக்களாகவும் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ ஷியாக்களாகவும் இப்படி எல்லாம் வழிகட்ட கூட்டங்களாக பிரிந்து போனவர்கள் செய்த முதல் காரியம் சஹாபாக்களை திட்டி அவர்களுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, அவனை தூக்கி தனியா வச்சிரு அப்படின்னு
வலுவாக